வந்து நம்ம பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனிய அரசியலை தான் எதிர்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் எவன் இந்த மண்ணில் ஏற்கலையோ அவன் எவனும் சரியில்லாதவன் அப்படின்னு ஐயா பழனி பாபா சொல்றாரு. அவன்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப பெரியார், இது பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணு அப்படின்னு பேசக்கூடிய அயோக்கியத்தனமான அரசியலை சீமான் செய்யறத இது இப்ப தேவையில்லாத அரசியல். பெரியாரை பத்தி இப்ப யார் இவர்கிட்ட கேட்டாங்க? இவர் வந்து பெரியாரை பத்தி பேசுற அளவுக்கு இவர் பெரிய ஆளா? அவரு என்ன பேச்சு இதெல்லாம்? திமிர்தனமா இல்லையா அதெல்லாம்? இப்படிப்பட்ட சங்கித்தனமான அரசியலை செய்யறதுக்கு நீங்க நாம் தமிழர் போய் RSSல இணைச்சிருங்க, அல்லது பிஜேபியில இணைச்சிருங்க, நேரடியா கூட்டணி வச்சுக்கோங்க, அல்லது வெளிப்படையா பேசிட்டு போங்க. யாரு உங்களை கேட்கிறா? இந்த மண்ணுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறேன், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பேசுறேன்னா இங்க இருந்து ஆட்களை திரட்டி நீங்க இந்த மதவாத அரசியலுக்கு கைகோர்ப்பதற்கான வேலையை பாக்குறீங்களா? ஒரு காலத்துல திராவிடர் கழக மேடையில பேசும்போது முருகனையும் பிள்ளையாரையும் திட்டுறது, இப்ப வந்து முருகன் எங்க முப்பாட்டங்கிறது, இன்னைக்கு RSS வந்து மோசமான இயக்கங்கிறது, திமுக காரங்க